ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க இன்னைக்கான வ்ளாக் என்னென்னு பார்ப்போம். தம்பி தூங்கினோடனே கடகடன்னு வந்து வேலையை பண்ணலான்னு சாமத்தை கழுவிட்டு அப்படியே லஞ்ச் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இன்றைக்கி வந்து இன்விடேஷன் வேலை இருக்குது. ஸோ ஊருக்கு கிளம்புறதுனால இருக்கிறத வச்சு என்னென்ன சமைக்க முடியுமோ சமைச்சிடலான்னு சொல்லிட்டு தக்காளி இல்லாமல் ஒரு புளி சாதம் செய்ய போகிறோம். ஸோ சாதத்தை நல்லா வடிச்சிட்டு கொஞ்சம் சாதம் வந்து குழையாமல் இருக்கிறதுக்காக எண்ணெயை போட்டுட்டு ஃபேனில் ஆற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2 முழு பூண்டை வந்து தட்டி எடுத்துட்டு காஞ்ச மிளகா 2 வெங்காயத்தை ஆரம்பிச்சிட்டு வழக்கம் போல தாங்க புளி சாதம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இந்த புளி சாதத்தை வந்து நம்ம 2 விதமாக செய்வோம். ஒன்று வந்து நைட்டு மீந்த சாதத்தை கொஞ்சமாக மஞ்சத்தூள், புளி, உப்பு எல்லாமே போட்டு ஊற வச்சுட்டு அதை நல்லா பிசுக்கி சாதத்தில் ஊற வச்சுட்டு காலைல எஞ்சி தாளிச்சிடுவோம். இப்போ அவ்வளோ பெரிய ப்ராசஸ்லாம் நம்மளுக்கு டைம் இல்லை. அதனால் டக்குன்னு சொல்லிட்டு புளி கொதிச்சு பண்ணிட்டு சாதத்தை கலர போகிறோம். வழக்கம் போல் கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பூண்டு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா கட்டி பெருங்காயம் தான் அதையும் போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நல்லா ஃப்ரை ஆனப்புறமா புளி நம்ம வந்து முதலே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை செய்ய ஆரம்பிச்சிடணும். கருப்பு புளினா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஊறினாவே போதும். நல்லா இதை கரைச்சிட்டு இந்த வந்து நல்லா கொஜ்ஜியாக வந்து போட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டால் புளி குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் இருந்தால் விடுங்க, இல்லைன்னா நார்மல் எண்ணெயிலே செய்யலாம். ஒரு இமீடியட்டாக ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் இருக்கும். பசங்களுக்குமே டக்குன்னு ஸ்கூல் கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பாப்பா வந்து ரைஸ் அதை கேட்பான்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாதம் எடுத்து வச்சு கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தயிரை போட்டு சாதம் கொஞ்சம் கலரிட்டேன். சரி, ஊருக்கு போகிறதுனால கொத்தமல்லியே இல்லை, சரின்ட்டு ஒரு 4 கொத்தமல்லி இருந்துச்சுன்னா அதை எடுத்து லைட்டாக அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு லஞ்ச் பாக்ஸ் அழகாக ஆக்கலான்னு பார்த்தா அது கலரும் போது இருந்த 2 கொத்தமல்லியும் கீழே விழுந்துருச்சுங்க. அதை என்னத்தை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த கொத்தமல்லி எடுத்து லைட்டாக அலசிட்டு அப்படியே போட்டு பேட்ச் ஒர்க் பண்ணிட்டேன். இப்போ நம்ம லஞ்ச் முடிச்சிட்டோம். ஸோ இதை மூடி வச்சுட்டு பார்த்தா இன்னமும் தம்பி தூங்கிட்டே இருந்தான். ஸோ இன்விடேஷன் வைக்க போனால் வெளில பார்த்தா மழை. சரி, கொஞ்சம் மழை நிற்கிற வரைக்கும் வீட்டில் இருக்கிற வேலையாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு கடற்கரை வீடை பெருக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தூக்கிட்டு போய் பாப்பா கூட்டத்துக்கு போனோம். பாப்பாவோட மேம்க்குலாம் வந்து இன்விடேஷன் வச்சுட்டு வரலாம் தானே இன்றைக்கி வந்திருக்கோம். மேம் கொடுத்தாங்க, வேலை செய்கிறவங்களுக்கும் எல்லாருக்கும் கொடுத்தாங்க இல்லையா. ஸோ எல்லாருக்கும் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து கொஞ்சமாக வச்சு லஞ்சு சாப்பிட்டோம். அது செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டாக. அவ்வளோதாங்க. ஊருக்கு போகிறதுக்கெல்லாம் பேக்கெல்லாம் பேக் பண்ணிவிட்டு நாங்களும் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தோம் ஊருக்கு போகிறதுக்கு. ஏன்னா அடுத்த பசங்களுக்கு கார்த்திக் ஃபங்க்ஷன் வருது இல்லையா. ஸோ அடுத்த வ்ளாகில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் ஒருத்தவங்களை வந்து சாப்பிடவே விடல, வாக்கரோடு ஏற்றி வந்துட்டுருக்கோம். ஏன்னா அவங்க அந்த அப்பளம் வேணுமாங்க. அந்த போட்டி வந்து அவ்வளோ இஷ்டமாக சாப்பிட்டுட்டு இருப்பார். ஸோ வாக்கரோடு ஏற்றிட்டு நீங்கள் கொடுக்குறீங்களா, இல்லை நாங்கள் சாப்பிடுவோம், எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அவனுக்கு கொடுத்துட்டு அவனுக்கு கொஞ்சம் சாப்பாடு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து இருக்கிற கொஞ்சம் 2 வேலையை செஞ்சுட்டு கிளம்பிட்டோம்.